வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவரை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. வீடியோவில் பார்த்தீங்களா, அவர் பேர் ஜெய் கிஷோர். அவருக்கு எதனால் இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற டைமில் தன்னோட ஃப்ரெண்டோட காரை நான் ஓட்டுறேன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அந்த காரில் 6 பேர் பயணம் செஞ்சுருக்காங்க. அவர் ஃபோன் பேசிகிட்டே கார் ஓட்டுறன ஒரு சின்ன கவனம் செய்ததுனால சைடில் இருக்கிற பேரிகேட்டில் காரை எடுத்து போய் இடிச்சிட்டு இருக்காரு. அந்த இடிச்சதில் கார் உள்ளே இருக்கிற 5 பேருக்கு சின்ன சின்ன காயங்களோட உயிர் பிழைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜெய் கிஷோருக்கு மண்டையில் பயங்கரமான அடிபட்டு சுயநினைவே இழந்துட்டாரு. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவன் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை விட பிழைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கடவுளுடைய கருணையினால இவர் உயிர் பிழைச்சிருக்காரு. இவர் பழைய மாதிரி எழுந்து நடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி பிசியோதெரப்பி தான் சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க நம்பி வந்த இடம் தான் சிவசக்தி பிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம். ப்ரோ, உங்க ஊர் என்ன ப்ரோ? திருப்பூர். திருப்பூர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்களா? எப்படி ப்ரோ இந்த பிரச்சனை ஆச்சு உங்களுக்கு? கார் ஆக்சிடென்ட். கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுதா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? இல்ல. அதுக்கப்புறம் வேற எதனா ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா? இல்ல. நேரா இங்க தான் வந்தீங்க, பிசியோதெரப்பி தான் வந்தீங்க. இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க வரதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அதுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. வரதுக்கு முன்னாடி நடக்க முடியாம இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிறேன். அப்போ உங்களால பேச முடிஞ்சதா? ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது பேச முடிஞ்சதா? கொஞ்சம் பேச முடியும். கொஞ்சம் பேச முடியும். இப்போ ஓரளவு நல்லா பேசுறீங்க. இல்ல நானே கேட்கறேன், நல்லா பேசுறீங்க. ஆமா. இப்போ ஓரளவு பரவாயில்ல, பெட்டரா ஃபீல் பண்றீங்க. எக்ஸசைஸ் எல்லாம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? சொல்லி தராங்க. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியா இருக்கு. எல்லாமே ஈஸியா இருக்கு. பர்ஃபெக்டா பண்ணிடுறீங்க. இப்போ ஈஸியா இருக்கு எல்லாமே. அவ்வளவுதான். இந்த நம்பிக்கை தான் உங்ககிட்ட. நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எல்லாம் ஈஸியா இருக்கு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நீங்க எழுந்து நடந்து வீட்டுக்கு போவீங்க. அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க தான் நம்பிக்கை இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, போல்டா, இந்த போல்ட்னஸ் இருந்தாவே போதும். கண்டிப்பா நீங்க நடப்பீங்க. நடந்துதான் வீட்டுக்கு போவீங்க. சரிங்களா? இங்க இருக்கிறாங்கல்ல வார்ட் பாய்ஸ் எல்லாம், அவங்க எல்லாம் எப்படி நடந்துறாங்க உங்ககிட்ட? நடந்துக்கிறாங்க. நல்லா அன்பா நடந்துக்கிறாங்களா? ஓகே. பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசுவாங்களா உங்ககிட்ட? பேசுவாங்க. எப்பயாவது வந்து பேசுவாங்க. உங்களோட கண்டிஷன் பத்தி பேசுவாங்க. வந்து நல்ல விதமா சொல்லிட்டு போவாங்க, தேறிட்டீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் பேசுறாரு, ஓரளவுக்கு தெளிவா இருக்காருன்னா அதுக்கு காரணமே இந்த இடம் தான். இங்க இவங்க கொடுக்குற எக்ஸசைஸும் சரி, இங்க இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் சரி, நடக்க முடியாது அப்படிங்கிறவங்கள கூட நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். இங்க இருக்கிற எல்லா பிசியோதெரபிஸ்டுமே பேஷண்ட் கிட்ட ரொம்பவும் அன்பாவும் அரவணைப்போடும் நடந்துக்கிறாங்க. ஈரோடு மட்டும் கிடையாதுங்க, காரைக்குடி, திருப்பூர், கோயம்புத்தூர், அப்புறம் கன்னியாகுமரி, இந்த மாதிரி மாவட்டங்களில் இருந்து மட்டும் இல்லாம பல மாநிலங்களில் இருந்து வந்தும் இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரே காரணம் இவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட், இவங்க கொடுக்குற எக்ஸசைஸ் தான். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் மூலியமாகவும் இல்லை ஸ்ட்ரோக் வந்து இல்லை பக்கவாதம் வந்து வீட்டில் முடியாமல் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யாராச்சும் இருந்தாலும் சரி, அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க. சிவசக்தி பிசியோதெரப்பி மறுவாழ்வு மையத்துக்கு கூப்பிட்டு வாங்க, அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்துள்ள ஒருச்சேரி என்ற கிராமத்தில் தான் இந்த சிவசக்தி பிசியோதெரப்பி மறுவாழ்வு மையம் அமைஞ்சிருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்து பயன்பெறுங்க.